இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 40க்கு 57ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 5.30 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 4 BHK தனி வீடாக ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் 18 20, வீட்டுக்கு முன்னாடி செட்பேக் ஏரியா 20க்கு 11, லிவிங் ஹால் 16க்கு 16, கிச்சன் 11க்கு 11, டைனிங் 11க்கு 11, தென் ஸ்டோர் ரூம் பூஜை ரூம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 16க்கு 11 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா. தென் இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 11ங்கிற சைஸில் 3 மாஸ்டர் பெட்ரூம், 3க்குமே ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டடி ஏரியா அண்ட் ஃப்ரண்ட் பால்கனியும் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போறக்கும் இன்னஸ்டர் கேஸ் கொடுத்து செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஸ்டோர் ரூமும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 5.30 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 40க்கு 57. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 3355 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்ட் பால்கனி, எலிவேஷன் கிளாஸ், ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் நார்மல் யூசேஜுக்காக சின்னதாக ஒரு மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 18 20. கார் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸில் சிவில் ஒர்க்லேயே ஆர்ச் டிசைன் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் ஸ்பாட் லைட்ஸும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் வெஸ்டர்ன் டைப் அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர் கனெக்ஷன் அண்ட் 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் ஃப்ரண்ட் காம்பவுண்டுகளுக்கு இடையில 20க்கு 11ங்கிற சைஸில் ஸ்பேசிஸாக செட்பேக் ஏரியா கொடுத்து சீலிங்க்கு சுற்றியுமே ப்ரொஃபைல் லைட் சென்டரில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுகளுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டை சுற்றி வர காம்பவுண்ட் வால் உள்ளேயும் வெளியும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை டீக்குட்ல அழகாக டிசைன் பண்ணி வடக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் அண்ட் மெயின் டோருக்கு பக்கத்தில் வர விண்டோ ரெண்டுக்குமே சுற்றியுமே கிரானைட் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட ஃபோயர் ஏரியா சைஸ் 8.75க்கு 5. ஃபோயருக்கு அடுத்து லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் அழகாக பதிச்சு கொடுத்துருக்காங்க. வீடு கம்ப்ளீட்டாகவே வுடன் ஃபினிஷ்டு UPVC விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா சைஸ் 11க்கு 11. டைனிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி பூஜா ரூம் சைஸ் 4.25க்கு 5. வாஸ்துபடி சூரிய வெளிச்சம் பூஜா ரூம்ல டைரக்டா படுற மாதிரி பூஜா ரூம் தென் செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப்லயும் கிளாஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க.
டைனிங்ல இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 11.4க்கு 11. நார்த் ஈஸ்ட் சவுத்துன்னு 3 வால்லையுமே கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் ரூம் சைஸ் 6.5க்கு 11. கிச்சனில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் டேபிள் டாப் கிரானைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் அட்டாச் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூம்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தெற்கு பார்த்து ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் காமன் டாய்லெட். டாய்லெட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிரிப்ட் ஃப்ளோரிங் டைல்ஸும், வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸும் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே பூஜா ரூமுக்கு பேக் சைடு வீட்டோட டோட்டல் சிசிடிவி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 11. ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் வெஸ்டர்ன் டைப் அட்டாச்டு டாய்லெட். இன்னர் ஸ்டேர்கேஸை கிரானைட்டில் அழகாக டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியா சைஸ் 11க்கு 11. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 11. ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் அட்டாச்டு டாய்லெட்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x11. ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் அட்டாச்டு டாய்லெட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x11. ட்ரெஸ்ஸிங் ஏரியா அண்ட் வெஸ்டர்ன் டைப் அட்டாச்டு டாய்லெட். இந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஃப்ரண்ட் பால்கனி, சைஸ் 17.5x6. பால்கனியோட சீலிங்க்கு சுத்தியுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் சென்டர்ல ஸ்பாட் லைட்ஸும் அழகா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனில இருந்து ஓப்பன் டெரஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மேற்கு பார்த்து ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ரூம், சைஸ் 5x10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸையும் கிரானைட்ல அழகா டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸை யூஸ் பண்ணி அழகா ஹேண்டிலும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சூரிய வெளிச்சம் பூஜை ரூம்ல டைரக்டா படுற மாதிரி செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப்லயும் கிளாஸ் கொடுத்து சேஃப்டிக்காக சிஎன்சி கட் டிசைன்ஸோட எம்எஸ் கிரில்லும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்ல இருந்து ஓப்பன் டெரஸுக்கு போறதுக்கு ஈஸ்ட் பார்த்து ரெடிமேட் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸ்ல ஆன்டிஸ்கிட் கூலிங் டைல்ஸ் கம்ப்ளீட்டா லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க.
செகண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஸ்டோர் ரூம் சைஸ் 10x11. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 4 BHK தனி வீடு கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் 1000 லிட்டர் அண்ட் 500 லிட்டர்ஸில் 2 ஓவர் டேங்க் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.